ஸோ நம்ம இப்போ வந்து மிருத்திகா அண்ட் குஹனோட பேரண்ட் கூட இருக்கோம். ஸோ டியா கிளாஸுக்கு அப்புறமா அவங்க கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் கிட்ட கேட்கலாம். ஹர்ஷன் எப்படி சொல்றதுன்னா, மார்னிங் அப்ளியூஷனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. பிரஷிங் எல்லாமே இப்ப எல்லாமே இப்ப எல்லாமே ரெகுலர் ஆயிடுச்சு. அவருக்கு எந்த ஹெல்ப்பும் நான் கிட்ட கூட நான் இப்ப மோஸ்ட்லி போறது இல்ல. I'm just டிஸ்டன்ஸ்லயே இருந்து அவரை. அப்படியா? ஆமா. உண்மையா ஹர்ஷன்? டாடி உண்மையா? உண்மை என்ன டாடி கிட்ட கேட்டுட்டோம்ல. கண்டிப்பா அவரோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. மிங்கிள் ஆவறதுல வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருந்தது. நாங்க ரெண்டு பேருமே என்ன ஒரு வீட்ல ஒரு டான்ஸ் சப்மிட் பண்ணா அவருக்கு பிடிக்காது. இப்போ அவர் எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்றாரு. பாருங்களேன் டாடியோட எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எல்லாம் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அவன் பக்கத்துலயே வரமாட்டான். அவ்வளோ ஃபியர் இருக்கு அவனுக்கு. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. நம்மளோட அவர் நிறைய என்ஜாய் பண்றாரு. வா, இது பெரிய டெஸ்டிமனி தான். ஓகே, சோஷியல் மிங்கிளிங் இப்ப நல்லா இருக்கு. ஓகே மம்மி, நீங்க ரிலேஷன் சைடுல இருந்தே ஹர்ஷனுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. மேஜிக் என்ன மேஜிக் பண்ணுவீங்க? மிருத்திகா கிட்ட முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப லேசி. அதுதான் பிரச்சனை. வந்து அத நம்ம கூப்பிட்டா கூட என்னன்னு கேக்குறதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க. அப்படியே அமிர்த்தி அப்படின்னு சொன்னா என்னமா அப்படின்னு அடுத்த செகண்ட் வருது. அதே மாதிரி ஒரு வேலை செய்யும் போது அவ ரொம்ப அதை செய்யணுமா அப்படின்னு யோசிப்பா. இப்ப நம்ம சொன்ன செகண்ட் அடுத்து அந்த வேலையை செஞ்சுட்டு தான் அவ உட்காருவா. வெரி குட். முறையா என்ன சேஞ்ச் பாத்தீங்க புகழ் செல்வன் கிட்ட? நல்லா பேசுவான். நல்லா பேச முதல்ல ஷையா இருப்பான். ரொம்ப பயந்து பேசுவான். அதனால இப்ப நல்லா பேசுறான். எல்லாரும் கூடயும் பேசுறான். எல்லாரும் வெல்கம் பண்றதுல இருந்து ஓகே. அதெல்லாமே வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. வித்தியாசம் இருக்கு. அவங்கள யாராவது கெஸ்ட் வந்தாவே ரொம்ப பயந்து பின்னாடி போய் ஒழிஞ்சுக்குவான். பேசினா ஒரு தயக்கம் இருந்துச்சு. இதுல இருந்து பெட்டரா இருக்கு. இப்ப நவதேஜா கிட்ட இதுதான் டியா கிளாஸுக்கு அப்புறமா நான் பார்த்த சேஞ்ச். ஆக்சுவலா எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே அட்டெண்ட் பண்ணாம ஒரு blank பேப்பர் கொடுத்துட்டு வந்தோம். அப்படியா? ஓகே. எழுத மாட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் ரைட்டிங் 80% எழுதிடுற. அப்படி blank பேப்பர் அப்படி சும்மா ஸ்டைலா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த நாங்க இப்போ ஃபுல்லா ஃபில் பண்ணி எழுதிட்டு வர்றோம். அதுதான் டாடி பார்த்த சேஞ்ச். மம்மி நீங்க சொல்லுங்க. நிறைய சேஞ்சஸ். ஓகே, நீங்க முதல் சேஞ்ச் என்னத்தை பாத்தீங்க? ரீடிங். ஓகே. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் ஆன்சர்லாம் இருந்தா அதை ஒமிட் பண்ணிடுவா. படிக்கவே மாட்டா. ஓகே, ரொம்ப பெருசா இருக்குமா கஷ்டமா இருக்குமான்னுவா. இப்போ நான் சொல்லவே தேவையில்ல, அவளே அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் உண்மையா? நானே லாங் ஆன்சர் எவ்வளவு பெருசா இருக்கு அது புரிஞ்சு இப்போ அப்படி புரியுது. முதல்ல அந்த மாதிரி இல்ல. முதல்ல அப்படியே மகப் பண்ணி மண்டல ஏதோ நேத்தி அப்படியே இல்ல அது வந்து அது சைஸ் வந்து அந்த கொஞ்சம் பெருசா இருந்தோடனே அவ வந்து பயந்துருவா. இது பெருசா இருக்கு நமக்கு புரியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. பட் இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது அவளுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. முன்னாடி எல்லாம் வந்து நான் வந்து இதை படிச்சியாப்பான்னு கேக்குற மாதிரி இருந்தது. இப்ப நான் இதை படிச்சுட்டேமான்னு அவளே சொல்றான். வெரி குட், வெரி குட். மிருத்திகா, வாட் இஸ் திஸ்? எவ்வளவு பெரிய சேஞ்ச் முன்னாடி பின்னாடி அப்படி சொல்லிட்டு. ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மென்ட் மேம். ஹேண்ட் ரைட்டிங் நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்துப்பீங்க. நான் தான் பாத்துப்பேன். ஹேண்ட் ரைட்டிங்கும் முன்னாடி அவ என்ன எழுதுறான்னு அவளுக்கும் புரியாது, எங்களுக்கும் புரியாது. இப்ப வந்து டாடி உண்மையா? ஏன்னா அப்பப்ப வெரிஃபை பண்ணணும். உண்மையா? சீரியஸா மேம் கிட்ட கூட அவ எழுதுனதை கொண்டு வந்து காமிச்சிருக்கீங்க, பாருங்க உங்க ஸ்டூடெண்ட் இப்படிதான் எழுதுறா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் பண்ணி இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. வெரி குட், வெரி குட். சங்கர்ஷினியோட மெயின் ப்ராப்ளம் வந்து அடமெண்ட் தான். அவ வந்து எப்படின்னா ஸ்டபானா இருப்பா. எனக்கு வேணும் அப்படின்னு அவ இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டானா அதுல ரொம்ப ஸ்டபானா இருப்பா. இப்ப கொஞ்சம் அப்படி இல்ல இது நாளைக்கு வாங்கிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் சைடுல இருக்க டிஃபிகல்டிஸ் எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறா, புரிஞ்சுக்கிறா. நல்லா அவகிட்ட எப்படி சொல்றது, இப்போ ஸ்கூல் அவளுக்கு ரொம்ப நியூ. அங்க மேம்க்கு கால் பண்ணி கேட்டப்ப அவ நியூ மாதிரியே இல்ல, அவ ஓல்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப எல்லார்கிட்டயும் இன்டராக்ட் ஆயிடுறா. அவ நார்மலா ரொம்ப இன்டராக்ஷனா இருக்கா. அவ எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் போறது கூட மார்னிங் 3 இவங்க ரெஸ்ட் ரூம் போறது கூட பசங்க ஹெல்ப் நீட் பண்ணுவாங்க. பாதி தூரம் நாங்க ஏன்னா விட்டுட்டு பாப்பாங்களா. ஆனா இவ போயிட்டு வந்துடுறா, ரொம்ப போல்டா இருக்கா.
அதெல்லாம் சொல்றேன் கமெண்ட்ஸ் இதெல்லாம் ஈட்டிங் ஹேபிட் ஸ்டடி சைடும் இம்ப்ரூவ் இருக்கு என்னென்னன்னு சொல்லுங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ரைட்டிங் இன்னைக்கு இந்த ஒர்க் முடிக்கணும்னா முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கோல் செட்டிங் வந்துட்டேன் இது முடிச்சிட்டு தான் நம்ம ஸ்கூல் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு சகேஷ்னி அப்படியா ஓகே ஓகே சோ அந்த கோல் செட்டிங்ல கரெக்டா இருக்காங்க ஓகே அடி நீங்க என்ன டிஃபரன்ஸ் முதல்ல பாத்தீங்க அதுக்கு முன்னாடி வந்து தூங்கிட்டேன்னா தூங்கி எழுந்து அப்படியே போடுவாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் அந்த டிசிப்ளின் அதை மடிச்சு வைக்கிறது எடுத்து வைக்கிறது அந்த புகழ் செல்வன் வெரி குட் ரொம்ப டிசிப்ளினா இருக்கு அதுதான் டாடி பார்த்தது முதல் சேஞ்ச் ஓகே அகாடமிக் சைடுல என்ன படிப்பு விஷயத்துல எல்லாம் எப்படி இப்போ பரவாயில்ல மேம் நல்லா படிக்கிறான் முதல்ல படிக்கணும்னாக்கா யோசிப்பா ரொம்ப யோசிப்போம் உட்காந்து படிக்கணுமா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இப்போ படிக்க போகணும்னு நினைச்சாவே ஒரு சோர்ந்து போய் உட்காந்துக்குவான் கேரா ரொம்ப சேடா உட்காந்துருக்கான் இப்போ பிரைட்டா ஓகே படிக்கணுமா இது என்னோட வேலை கடமை அப்படின்னு புரியுது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஓகே 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 நாங்க சொல்லி கொடுக்கறதே தேவையில்ல அவனே படிக்கிறாங்க ஹோம்வொர்க் எழுதுறது கூட இன்ஃபார்ம் பண்ணாதான் எழுதுவோம் நம்ம ஒரு ஆள் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் இப்ப அது இல்ல மேம் வந்த உடனே ப்ரெஷர் பண்ணிட்டு ஹோம்வொர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஹேண்ட் ஒர்க்